5 வகை மீன்கள், இறால் இது எல்லாமே சண்டே ஸ்பெஷலாக சாப்பிட்டோம். பாறை மீனில் 3 வகை வாங்கிட்டு வந்தாங்க. தேங்காய் பாறையா இல்லைனா அதோட பேர் கண்ணாடி பாறையான்னு தெரில, உருட்டாம் பாறை, அதுக்கப்புறம் தட்டை பாறையான்னு தெரில. இந்த நேம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் கரெக்டான நேம் சொல்லுங்கள். இது கூடவே காரை மீன், நகரை மீன் இது எல்லாமே 300 ரூபான்னு சொல்லி 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பரான கடல் விருந்து. நிறைய மீன் இருந்தாலும் கடல் விருந்துன்னா நம்மளுக்கு ஒரு 4 வகை 2-3 வகை இருந்தாலே கடல் விருந்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வகை இருந்தாலே அது கடல் விருந்து தான். சூப்பர் லஞ்ச். எது சாப்பிட்றமே தெரியல, இவ்வளோ நம்ம செஞ்சதுக்கே எது சாப்பிட்றது தெரியல. இன்னும் எல்லாரும் நிறைய வகை வகையா செஞ்சு வச்சுட்டு எப்படிதான் எது சாப்பிட்றது, எல்லாத்துலேயும் ஒரு வாய் டேஸ்ட் பார்த்தாலே வயிறு போயிடும். எறா கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன வெங்காயமும் இருக்குது, பெரிய வெங்காயமும் இருக்குது. எறா கிரேவிக்கு மெயினே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா பார்ப்போம். எறா கிரேவிக்கு முக்கியமே இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும். சூப்பராக வதக்கிட்டோம் பாருங்கள், செம்மையாக வதக்கியாச்சு. இப்போ இதில் தக்காளியும் தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா கிரேவியும் நல்லா கிடைக்கும். தக்காளி கொஞ்சமாக திட்டமாக போட்டுக்கலாம். ரொம்ப புளிப்பு இருந்தால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கணும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டி எறா தொக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எறா தொக்கு. எனக்கு என்னோட தங்கச்சி, அப்பா அம்மா, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகாய் தூளே இருக்குது. நீங்கள் வெறும் சாரத்தூள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சள் தூள் தனியாக செப்பரேட்டாக போட்டுக்கோங்க. மீன் மேலே பூண்டு தட்டி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், உருட்டாம் பாறை. இது வேறு என்ன வெரைட்டின்னு தெரியல. மொத்தம் 4 வித மீன் நம்ம வீட்டில் இன்றைக்கி சமைக்கிறோம். இது வந்து உருட்டாம் பாறைன்னு சொல்லி அப்பா வாங்கிட்டு வந்தார். அது கூடவே ஒரு தேங்காய் பாறையாக கண்ணாடி பாறையில் அதோட குட்டியாக இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம வறுக்க போகிறோம். கீரிட்டு நம்ம வறுத்துக்கலாம். அதனால் நான் லைட்டாக இப்படி கீரல் போட்டுக்கிறேன். பாறை மீன்னாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி பாறை மீனில் இங்கே ஒரு மாதிரி முள்ளு மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுக்கணும். இன்றைக்கி எடுக்காமலே அப்பா க்ளீன் பண்ணிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு. சரி, சாப்பிடும்போது நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் மறக்காமல் எடுத்துருங்க. இதெல்லாம் கீரல் போட்டுட்டு இது என்ன பார்த்தீங்கன்னா கார மீன் குழம்பு ரெடி ஆகிருக்கு. அம்மா கார மீன் குழம்பு வச்சுட்டாங்க. கார மீன் குழம்புனாலே இப்படி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். பூண்டு வந்து தட்டி போடணும். பூண்டும் மிளகும் ஒன்றா தட்டி போடணும். பட் நாங்கள் மிளகு அரைச்சி வச்சிட்டதுனால பூண்டு போட்டு மிளகையும் சேர்த்து போட்டுப்போம். நீங்கள் வந்து குழம்பு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இன்னொரு நாள் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து வச்சு காமிக்கிறோம். ஏன்னா இந்த மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி மிளகுத்தூள் லாஸ்ட்டு போடுவாங்க. கொஞ்சம் பூண்டு தட்டி போடணும், மிளகுத்தூள் போடுவாங்க. கார மீன் குழம்பு ரொம்பவே ஹெல்த்தி. கிண்டி விட்டுக்கலாம். அதை போட்டோடனே அதோட கார மீனோட குழம்பே வாசனை சூப்பராக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் போட்டுடலாம். அதோட வாசனையே சூப்பராக இருக்கும். அம்மா மீன் போடுறோம். கார மீன் சூப்பராக கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கு எத்தனை குழம்புல போட்டுக்கலாம். கார மீன்ல இது ஒரு வகைன்னு சொன்னார், சுருப்பனாங்காரை. அதுலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. குழம்புல போட்டாச்சு. போட்டோடனே வெந்த மாதிரி ஆயிடுச்சு மீன்லாம். ரொம்ப உடச்ச மாதிரி கிண்டக்கூடாது, லைட்டாக அப்படியே ஒரு கிண்டிட்டு அப்படியே வச்சுக்கணும். கார மீன் இந்த மாதிரி பூண்டு மிளகுலாம் தட்டி போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா உடல் வலி அது ஏதோ நிறைய மெடிசன் மருத்துவ குணம் இருக்குது, அது கரெக்டாக தெரில. மீன் வறுவலுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மீனுக்குலாம் கொஞ்சம் லெமன் டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். கார மீன் இதெல்லாம் இப்போதான் புதுசாக அரைச்சிருக்கோம். மிளகாய் தூள் ஃபுல்லாக அரைச்சாச்சு. அந்த வீடியோவும் வரும். நேற்று தான் அரைச்சோன்னு நினைக்கிறேன்லம்மா, நேற்று தானே அரைச்சோம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். மீன் வறுவலுக்கு சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூண்டு தட்டி போட்டாச்சு, உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் மிளகாய் தூள். இப்போ இந்த மீனெல்லாம் எடுத்து மசாலா போட்டுக்கலாம். ஃபுல்லாக மசாலாலே மீன்கள் எல்லாம் ரெடி ஆகுறாங்க. ஃப்ரை ஆகிறதுக்கு பார்த்து பண்ணணும், உள்ளெல்லாம் குத்திக்கக்கூடாது. கார மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கொதிக்க வச்சுட்டு அப்புறம் மீன்லாம் உடஞ்சி கரைஞ்சிரும். நிறுத்திடுங்கம்மா. கொத்தமல்லி போடலாமா? கருவேப்பிலை போடலையா? கருவேப்பிலை இதுக்கு கருவேப்பிலை. மீன் வறுவலுக்கு இப்போ ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எறா தொக்கு ரெடி பண்ணிடலாம். இல்லாடி எறா கிரேவி வந்து ஏன் நான் இது ரெடி ஊறட்டும்னு சொல்கிறேன்னா, எறா இன்னும் க்ளீன் பண்ணல. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து எப்பயுமே எறா வெங்காயம் நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். டைமும் ஆகுது, சீக்கிரமாகவும் மீன்லாம் வந்து
சமைச்சிடணும், அதோட ஃப்ரெஷ்னஸ் போகாமல் இருக்கிறதுக்கு. அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா வெங்காயத்தை முன்னாடியே வதக்கி ரெடியாக வச்சிட்டோம். அதுக்கு பொறுமையாக டைம் எடுக்கும்னு சொல்லி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ எறா தான் போட்டு திருப்பி எறா தொக்க கண்டினியூ பண்ணணும். அதுக்கு ஏதோ இந்த ஊறுகாய்க்கு பேஸ்ட் ரெடி பண்ண மாதிரி ப்ராசஸ் பண்ணி பாதியில் நிற்குது. எறா வந்துச்சுன்னா ரெடி ஆகிடும். ஆமாம், எறா கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி எறா கிரேவியே பண்ணிட்டா மறுபடியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு. எறாவும் க்ளீன் பண்ணியாச்சு. எறா சைஸ்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது, ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. எறாக்கெல்லாம் போட்டுக்கலாம். எறாக்கெல்லாம் போட்டுருக்கேன். எல்லாம் மாதிரி இருக்குது. சொல்கிறதுக்கு அப்படி தான் இருக்குது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வாங்கின இறாலே நான் ஒரு ரெசிபி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஒரு 10 இறாக்கு எடுத்து வறுவல் பண்ணிட்டா. இப்போ இது ஷூட் பண்ணும்போது இருக்குமான்னு தெரியல, உடனே காலி ஆகிடும். இப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றோம். ஆமாம், ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டா. எறா ஸ்நாக்ஸ். எறா பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சு. சீக்கிரமாக வெந்துடும் எறாக்கெல்லாம். இப்போ இதுக்கு தேவையான இந்த எறா வதங்குற கேப்ல நான் ஒரு குட்டி குட்டி 10 எறா வச்சு வறுத்தே முடிச்சிட்டேன். அது சீக்கிரம் வெந்துடும். அது இதுக்கு தேவையான அளவுக்கு எறா கிரேவி தொக்குக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள். நான் பண்ண எறா ஆறுன உடனே காலி ஆகிடும். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இது நல்லா வேகணும். மிளகாய் தூள் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். மீனை வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றியாச்சு. சூப்பராக மீன் வறுவல் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணி சாப்பிட்றோம். உருட்டாம்பாறை மீன். பாறையில் எவ்வளோ வகைகள் இருக்குது. உருட்டாம்பாறை கொஞ்சம் கொஞ்சமாக வறுப்போமா, இதுலேயே வறுத்துடலாம். இந்த சைடில் ஒன்று வச்சுடு. மீனெல்லாம் திருப்பிக்கலாம். மீனெல்லாம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டாவது மீன்களும் இன்னும் கொஞ்சம் இருக்கும் வறுக்கிறதுக்கு. மீன்கள்லாம் எவ்வளோ மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லோ பண்ணி கொடி வெடிக்கிட்டு பாரு. இது நான் எடுத்துடுறேன். அடுத்த செங்கல் வேற இருக்குது வறுக்கணும். இது ஒரு வகை மீன். இன்னைக்கு நம்ம வீட்டில் கடல் விருந்துன்னு தான் சொல்லணும். கடல் விருந்து சமைச்சாச்சிங்க பாரு. கார மீன் குழம்பு, மிளகு தூள் பூண்டுலாம் தட்டி போட்டு கார மீன் குழம்பு. கார மீன் குழம்பு சமைச்சே ரொம்ப நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டேன்டி. சூப்பராக டிஃப்ரெண்டாக செய்யணும். மாங்காய்லாம் போடக்கூடாது. மாங்காய்லாம் போடக்கூடாது. அது ரெசிபி நாங்கள் இன்னொரு நாள் போடுறோம். இது வந்து எறா தொக்கு. எறா தொக்கு செமையாக பண்ணியாச்சு. அடுத்தது மீன் வறுவல். உருட்டாம்பாறை. உருட்டாம்பாறை இருக்கு. இது கண்ணாடி பாறையா தேங்காய் பாறையான்னு தெரியல. அப்புறம் இன்னொரு பாறை ஏதோ இருக்கு. அப்புறம் இதுல வந்து நகர மீனும் இருக்கு. இத்தனை மீன் கலந்து நம்ம மீன் வறுவல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது நேற்று வச்ச ரசம். நேற்று மட்டன் ஸ்பெஷல், அது கூட ரசம் வச்சுருந்தோம். அப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்கு. சூப்பராக இருக்குது. சாப்பாடு போட்டுக்கலாம். எனக்கு முன்னாடி ஒன்று ஒன்றா செய்யறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஆல்ரெடி இங்கே 2 பேர் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. டேஸ்ட்டு பார்த்துன்னு இருக்காங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க. மீன் குழம்பு மட்டும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுடி. நல்லா இருந்துச்சா? கார மீன் குழம்பு. கார மீனை போட்டுக்கலாம். கார மீன் தான் வந்து சீக்கிரமாக உடச்சிக்கும். இப்போதான் எறா கரெக்டாக பதமாக வெந்திருக்கு. நம்ம கரெக்டாக நிறுத்திட்டோம். கார மீனை ஒரு மீன் எடுத்து போட்டுக்கலாம். ப்ரான் கிரேவியை நான் வந்து ஓரமாக வச்சிடுறேன். ஏன்னா நம்ம ஒரு ரவுண்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போட்டுப்போம். அதனால் ப்ரான் கிரேவி எப்படி வச்சுக்கலாம். ப்ரான் கிரேவி, மீன் வறுவல் வச்சிடலாம். இந்த மீன் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மீன் எடுத்து வைக்கவா? கொஞ்சம் மீன் வறுவல்களையும் வச்சாச்சு. அம்மா தொக்கு எப்படி இருக்கு? சாப்பிட்டுட்டு இருக்காங்க சைடில். நல்லா இருக்கா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எறா தொக்கு ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கடி செஞ்சுருப்போம். நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். பட் ஆனால் இப்போ ரொம்ப ஒரு வருஷம் கூட ஆன மாதிரி இருக்கு. அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அப்படி ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதான் எறா தொக்கு எறா செய்கிறோம். தொக்கு கார மீன் குழம்பும். இங்கே பாரு, பிளேட் செமையா இருக்கா? சூப்பரான கடல் விருந்து. நிறைய மீன் இருந்தாலும் கடல் விருந்துன்னா நம்மளுக்கு ஒரு 4 வகை 2-3 வகை இருந்தாலே கடல் விருந்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வகை இருந்தாலே அது கடல் விருந்து தான். சூப்பர் லஞ்ச். டேஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எறா கிரேவி ஒன்று சாப்பிட்டு பார்த்துருவோம். கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ்ல. அதில் உப்பு பத்தலன்னு அம்மா இப்போ தான் உப்பு போட்டாங்க சைடில். சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கிறேன். உனக்கும் ஒரு எறா எடுத்துக்கிறேன். நீ 2 சேம் சைஸ் தான். அவளும் கொஞ்சம் காட்டு. எறா அதை எப்படி இருக்கு, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லு.
நானும் ஒரு ப்ரான் சூப்பர். சூப்பராக இருந்துருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எறா கிரேவி போட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எறா கிரேவி சாப்பிட்றேன். அதே தான் நானும் சொன்னேன். மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டும். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம் மீன் குழம்பு. சூப்பர் லஞ்சு. இந்த மீன் குழம்பு வந்து ஆமாம், மீன் குழம்பு கார மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குழம்பு. அது கொஞ்சம் மாங்காய்லாம் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி வைப்போம். இதையும் சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு இந்த மீன் குழம்புக்கு வந்து தோசையோட இட்லி இருந்தால் சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கும். இதுவும் செமையாக இருக்கு டேஸ்ட்டு. எது சாப்பிட்றதுமே தெரியல. இவ்வளோ நம்ம செஞ்சதுக்கே எது சாப்பிட்றது தெரியல. இன்னும் எல்லாரும் நிறைய வகை வகையாக செஞ்சு வச்சுட்டு எப்படிதான் எது சாப்பிட்றது. எல்லாத்துலேயும் ஒரு வாய் டேஸ்ட் பார்த்தாலே வயிறு போயிடும். வறுத்த மீனும் சாப்பிட்டு பார்த்துடலாம். வறுத்த மீன் வாவ், இங்கே பாரு, வறுத்த மீன் செமையாக இருக்கு. சூப்பராக இருக்கும். சும்மா வறுத்த மீன் சாப்பிட்டு பார்த்தியா? சூப்பராக இருக்குமா? ஒரு சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சமாக இருக்கேன். உங்களுக்காக நான் கொஞ்சமாக தான் கொடுக்குறேன். சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு. சிம்பிள் மசாலா தான், ஆனால் டேஸ்ட் செமையா இருக்கு. ஒரு மீனுக்கு அந்த மீனோட டேஸ்ட்டும் வந்து புது மிளகாத்தூள் வேற. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நாங்க இப்ப போயிட்டு லஞ்சு சூப்பரா சாப்பிட போறோம். நீங்களும் இதே மாதிரி மீன் எறா எல்லாமே வாங்கி குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஒரு நாள் ஒரு மீன் கிடைச்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டி கிடைச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரான லஞ்சு. போட்டு கடலை சீ ஃபுட்டு. ஆமா, ரொம்பவே ஹெல்த்தி. சிக்கன் மட்டன் எல்லாம் விட ஃபர்ஸ்ட் வந்து மீன் தான் வந்து ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் போயிட்டு லஞ்சு சாப்பிட்றோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.